Hi everyone. In the last few videos, we explored how a single Hindi word can have two kind of different meanings, and we have covered across 5 segments. We went through around 25 words, and I hope those words will be help you improve your language skills. To make it even simpler for you, I have compiled all the words into one video. This way, it will be easier for you to go through them quickly and understand the meanings in a brief and clear manner. Right? Before see those parts, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramaniam. எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே 5 பாகங்களை பார்த்த அந்த ஒன் வேர்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்கை கன்சால்டேட் பண்ணி ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? ரைட். இப்போ முதல் பாகத்தில் நம்ம பார்த்த வார்த்தை என்ன அப்படின்னா பர். பர் அப்படின்னா மேல், ஆனால், எபவ், பட். இங்கிலீஷில் பர் அப்படின்னா மேல், ஆனால். இரண்டாவது வார்த்தை சோனா. சோனானா தங்கம், தூக்கம், கோல்ட், ஸ்லீப். மூன்றாவது வார்த்தை கல். கல் அப்படின்னா நேற்று, நாளை. கல் அப்படின்னா நேற்று, நாளை. நான்காவது வார்த்தை மற்றும், மேலும், அண்ட் மோர். ஐந்தாவது வார்த்தை கொய். கொய் அப்படின்னா யாரும், ஏதாவது அப்படின்னு முதல் பாகத்தில் இந்த 5 வார்த்தைகளை பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாம் பாகத்தில் என்ன மாதிரி வார்த்தை பார்த்தோம்னா இது ரெண்டாம் பாகத்தில் பார்த்த வார்த்தைகள் இதெல்லாம் ஜல். ஜல் அப்படின்னா நீர், எரிதல். ஜல் அப்படின்னா நீர், எரிதல், அதாவது வாட்டர் பர்ன். ரெண்டாவது வார்த்தை கட்னா. கட்னா அப்படின்னா நிகழ்வு, குறைவது, இன்சிடெண்ட் டிக்ரீஸ். கட்னா அப்படின்னா நிகழ்வு, குறைவது. மூன்றாவது வார்த்தை ஆம். ஆம் அப்படின்னா முதல் அர்த்தம் மாம்பழம். இரண்டாவது அர்த்தம் பொதுவான. ஆம் அப்படின்னா மாம்பழம், பொதுவான. நான்காவது வார்த்தை மகர். மகர் அப்படின்னா ஆனால், முதலை. ஆனால், முதலை. ஐந்தாவது வார்த்தை தோ. தோ அப்படின்னா இரண்டு, கொடு. ஐந்தாவது வார்த்தைக்கு அர்த்தம் இரண்டு, கொடு. இது இரண்டாம் பாகத்தில் பார்த்த வார்த்தை. மூன்றாம் பாகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் மூன்றாம் பாகத்தில் பார்த்தது. முதல் வார்த்தை தியா. தியா அப்படின்னா கொடுத்தார், பாஸ்ட் டென்ஸில். தியா அப்படின்னா கொடுத்தார். ரெண்டாவது அர்த்தம் விளக்கு. தியா அப்படின்னா கொடுத்தார், விளக்கு. ரெண்டாவது வார்த்தை ஃபல். ஃபல் அப்படின்னா பழம், பலன். முதல் அர்த்தம் பழம், ரெண்டாவது அர்த்தம் பலன், ஃபல். மூன்றாவது வார்த்தை கி, குரில். என்று, அல்லது. கி, குரில், என்று, அல்லது. நான்காவது வார்த்தை கி, நெடில். உடைய, செய்தால். கி, உடைய, செய்தால். ஐந்தாவது வார்த்தை மத். மத் அப்படின்னா கூடாது, கருத்து. மத் அப்படின்னா கூடாது, கருத்து. இது மூன்றாம் பாகத்தில் பார்த்த வார்த்தைகள். நான்காம் பாகத்தில் என்ன மாதிரி வார்த்தை பார்த்தோம்னா இந்த வார்த்தைகளில் நான்காம் பாகத்தில் பார்த்தோம். முதல் வார்த்தை பஸ். பஸ் அப்படின்னா போதும், மட்டும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். பஸ், போதும், மட்டும். ரெண்டாவது வார்த்தை அச்சா. அச்சா அப்படின்னா நல்ல, நன்றாக. அச்சா அப்படின்னா நல்ல, நன்றாக. மூன்றாவது வார்த்தை உத்தர். உத்தர் அப்படின்னா பதில். ரெண்டாவது அர்த்தம் வடக்கு. உத்தர் அப்படின்னா பதில், வடக்கு. நான்காவது வார்த்தை கூன்.
கூன் அப்படின்னா ரத்தம், கொலை. கூன், ரத்தம், கொலை. ஐந்தாவது வார்த்தை வந்து பூல். பூல் அப்படின்னா தவறு, மறதி. பூல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தவறு, மறதி. இந்த 5 வார்த்தைகள் நம்ம பார்த்தது வந்து 4ஆம் பாகத்தில். இப்போ 5ஆம் பாகத்தில் பார்த்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாமே 5ஆம் பாகத்தில் பார்த்தோம். அதாவது கடைசி பாகமான 5ஆம் பாகத்தில் முதல் வார்த்தையாக பார்த்தது வந்து பந்த். பந்த் அப்படின்னா அடைப்பு, கட்டுதல், அதாவது க்ளோஸ்ட் டைட். பந்த் அப்படின்னா அடைப்பு, கட்டுதல். 2வது வார்த்தை வந்து கானா. கானா அப்படின்னா சாப்பாடு, சாப்பிட. கானா, சாப்பாடு, சாப்பிட. 3வது வார்த்தை பால். பால் அப்படின்னா தலைமுடி. 2வது வார்த்தை வந்து குழந்தை. பால் அப்படின்னா தலைமுடி, குழந்தை. 4வது வார்த்தை வந்து தியான். தியான் அப்படின்னா கவனம், தியானம். தியான்கிற வார்த்தைக்கு கவனம், தியானம். கடைசி வார்த்தையான 5வது வார்த்தை வந்து பாஸ். பாஸ் அப்படின்னா அருகில், என்னிடம். பாஸ் அப்படின்னா அருகில், என்னிடம். இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து தான் 5வது பாகமாக நம்ம பார்த்தோம். மொத்தம் 25 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். மீனிங்கோடு, அதாவது சென்டென்ஸோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா முந்தைய 1லேருந்து 5 வரைக்கும் தனித்தனியாக போட்டிருப்பேன். அந்த பாகங்களை பாருங்கள். சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.